நம்மளே ஃபாஸ்ட் டாக்ஸி ஒரு புதிய அப்டேட்டுக்காண்டி ஒரு நாள் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து புதுசாக அப்டேட் வந்திருக்கு. லோக்கலு 2 மட்டும்தான் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து கூடுதலாக வந்து அவுட் ஸ்டேஷன் வந்து கூடுதலாக இணைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ எதனால் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து புக்கிங் வந்தால் தான் நீங்கள் அப்செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. சரிங்களா? இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. அட்வான்ஸ் புக்கிங் நீங்கள் என்னென்ன புக்கிங்கு முன்னாடியே இருக்குதோ எல்லாமே வந்து நீங்கள் அட்வான்ஸாக வந்து புக்கிங் வந்துடும். நீங்கள் வேணும்னா எந்தெந்த டிரைவர்ஸ் வேணுமோ வேணுங்கிறது அப்செட் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போதைக்கு எந்த ஒரு கமிஷன் கிடையாது. கமிஷனை பற்றி இதில் பேச்சே கிடையாது. இப்போதைக்கு இல்லை. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் தேதிக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகிறோம். அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு கமிஷன், எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. ஒரு மாதத்துக்கு பிறகு கமிஷனை பற்றி பின்ன யோசிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. இந்த அட்வான்ஸ் புக்கிங்கு எப்படி வரும், அதை எப்படி அப்செட் பண்ணுறது, எந்த மாதிரி அப்செட் பண்ணி கஸ்டமர் லொக்கேஷன் போகிறது, அரைவல் போகிறது, எப்படி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுங்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து முக்கியமானது அட்வான்ஸ் புக்கிங். இந்த அட்வான்ஸ் புக்கிங்கு எங்கே இருக்கும் டிரைவர் ஆப்பில் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபுல்லாகவே வந்து இதை லாக்இன் பண்ணுறது எல்லாமே வீடியோ போட்டிருந்தோம். அப்டேட் வந்து வரும். அப்டேட்டை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங் எங்கே வரும் கேட்டால், இந்த அட்வான்ஸ் புக்கிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸில். 3 டாட் இருக்குது மேலே. அந்த 3 டாட்டுக்கு மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் அங்கே இருக்கும். அந்த அட்வான்ஸ் புக்கிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போனீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்கிற ஆப்ஷன் என்ன புக்கிங் அட்வான்ஸில் இருக்குதோ அது இருக்கும். இப்போதைக்கு இல்லை. இந்த இடத்துல அட்வான்ஸ் புக்கிங் வரும். ஒரு கஸ்டமர் புக்கிங் போடுறாங்க அப்படின்னா, திருச்சி ஒன் வே அல்லது 2 வே, இதில் ஏதோ ஒன்று கஸ்டமர் புக்கிங் போடுறாங்க அப்படின்னா அது எங்கே போய் உட்காரும் அப்படின்னா, அந்த அட்வான்ஸ் புக்கிங்கில் தான் போய் உட்காரும். சரிங்களா? இப்போ சடன் புக்கிங்கே போடுறேன், அட்வான்ஸாக போடுறேன். இப்போ வந்து இது அட்வான்ஸாக போடுறோம். அட்வான்ஸ் புக்கிங் போடும்போது இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். புக்கிங் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, டிரைவர் ஆப் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த சவுண்டு வரும். இந்த சவுண்டு வந்து அட்வான்ஸ் புக்கிங் உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்குன்னா அதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் அங்கே இருக்கும். இதை நீங்கள் அப்செட் பண்ணாலும் சரி, பண்ணாமல் விட்டாலும் சரி. சரிங்களா? இதை இங்கே இந்த இடத்துல அப்செட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அரைவல் கேட்கும், எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது என்ன ரீசனுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அட்வான்ஸ் புக்கிங் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி புக்கிங் அலாட் அடிக்கும். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த அட்வான்ஸ் புக்கிங்கை அப்செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே இருக்கும். வெளியே அப்செட் பண்ணாலும் சரி, இது இங்கே இருக்கும். அப்போ இங்கே இருக்கும்போது இங்கே அரைவல் கொடுத்துட்டு தான் நீங்கள் அங்கே அரைவல் கொடுத்தா தான் அங்கே வரும், ஃப்ரண்ட் பேஜுக்கு வரும். எந்த ஒரு புக்கிங் ஆனாலும் சரி, எந்த ஒரு புக்கிங் நீங்கள் எடுத்தாலும் சரி, அப்செட்டுங்கிறது இங்கே கொடுத்த பிறகு அங்கே தான் போகும். இங்கே வரும். இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு அரைவல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்த பிறகு தான் இந்த புக்கிங் ஃப்ரண்ட் பேஜுக்கு வரும்.
ஃப்ரண்ட் பேஜுக்கு வரும். ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கலாம். ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துட்டு பிக்கப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி ஃபஸ்ட்டு போடணும். அந்த ஓடிபி எங்கே இருக்கும் அப்படின்னா டிரைவருடைய ஆப், கஸ்டமருடைய ஆப்பில் மேலே பார்த்தீங்கன்னா 7519 இங்கே இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ கஸ்டமருடைய லொக்கேஷன் நீங்கள் அரைவல் போடுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் லொக்கேஷன் பாயிண்ட் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரைவல் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கூட கஸ்டமர் லொக்கேஷனை நீங்கள் பார்க்கலாம். அது எங்கே இருக்குன்னா இங்கே மேப்பில் இருக்கும். இந்த மேப்பில் இங்கே இருக்கும். சரிங்களா? இதை ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துக்கலாம். இப்போ கஸ்டமர் பாயிண்ட் இங்கே இருக்கிறதுனால நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தீங்கன்னா ஓடிபி எங்கே இருக்கும்? இங்கே மேலே இருக்குது 7519 ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கீழே வந்து உங்களுடைய ஸ்டார்டிங் கிலோமீட்டர், ஓடாம் கிலோமீட்டர், மெயின் கிலோமீட்டரை கொடுக்கணும். மெயின் கிலோமீட்டர் கரெக்டான கிலோமீட்டரை கொடுக்கணும். இதில் ஏதாவது ராங்கோ முன்ன பின்ன கொடுத்து ராங்காக கொடுத்தீங்க, கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு ட்ரிப்பு தான் உங்களால் ஓட்ட முடியும். அடுத்த ட்ரிப்பு உங்களுக்கு பிளாக் ஆகிரும். கம்பல்சரி பிளாக் ஆகும். ஒரு ட்ரிப்லேயே நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க எல்லாத்தையும் எல்லா நடவடிக்கையும் வந்து ஃபாஸ்ட் டாக்ஸி எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு ட்ரிக்கில் நீங்கள் தப்பாக ஓட்டி கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ட்ரிப்போட உங்களுக்கு ஐடி லாக் ஆகும், எல்லாமே லாக் ஆகிடும். சரிங்களா? கேன்சலோ அதே மாதிரி ட்ரிப்பு வந்து ஒரு ட்ரிப்பு எடுத்துகிட்டு இப்போ பாதி தூரம் போயிட்டு அட்வான்ஸ் புக்கிங் எடுத்து கேன்சல் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தோன்னா உங்களுடைய ஐடி வந்து லாக் ஆகிறதுக்கு சான்ஸுகள் அதிகம் இருக்குது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பிக்கப்பை எடுக்காமல் இருங்க. அடுத்த டிரைவருங்களுக்கு யூஸ் ஆகட்டும். எடுத்துகிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஐடியை பிளாக்காக வைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. சரிங்களா? இப்போ மெயின் கிலோமீட்டர் இங்கே கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய மெயின் கிலோமீட்டர் அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். ட்ரிப் அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு போகிறாங்களோ அந்த கிலோமீட்டர், அந்த மேப்பை நீங்கள் பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணி அதனுடைய மேப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டைரெக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய மேப் இப்போ சென்னை டு மதுரை போட்டுக்கான மேப் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் மேனுவலாக போட வேண்டியிருக்கும். இப்போ எண்டு கிலோமீட்டர் அதே மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா எண்டு ட்ரிப் அப்படி கொடுக்கும்போது எண்டு கிலோமீட்டர் உங்களுடைய லாஸ்ட் கிலோமீட்டர், எண்டு கிலோமீட்டர், மெயின் கிலோமீட்டர் வந்து எண்டு கிலோமீட்டர் கேட்கும். எண்டு கிலோமீட்டர் என்ன கிலோமீட்டரோ அதை கரெக்டான முறையில் கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு 27 போட்டோம். இப்போ 473 போடுவோம். சரிங்களா? இது வந்து கிலோமீட்டரு கரெக்டாக கொடுத்துக்கோங்க சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ கொடுத்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சரியான நண்பர்கள் பாருங்கள், இது எதனால் கிலோமீட்டரு அதாவது ஜாஸ்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இது 42,746 கிலோமீட்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மைனஸ் கிலோமீட்டர் முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம முன்னாடி வந்து மைனஸ் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா? மைனஸ் போட்டோம். அது தெரியாமல் போட்டாச்சு. அது வந்து மைனஸ் போட்டாச்சு. அது நீங்கள் போடாமல் போடுங்க. சரிங்களா? கரெக்டான கிலோமீட்டரை கொடுங்க. சரியான கிலோமீட்டரை கொடுத்தீங்க அப்படின்னா சரியாக வரும். அதுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா லோக்கல் புக்கிங்கு நீங்கள் வந்து வேறு கேப்ஸ் மாதிரி வந்து முதல்ல என்ன அமௌண்ட்டு காமிக்குதோ அந்த அமௌண்ட்டு தான் வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கிட வேண்டாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு காமிக்குதுன்னா 522 ரூபா காமிக்குது. சரிங்களா? இப்போ பல்லாவரத்துலேருந்து துறைப்பாக்கம் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வரும் தோராயமாக? பல்லாவரத்துலேருந்து துறைப்பாக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ 13 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் வை, 14 கிலோமீட்டர் வரும். 14 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? இப்போ அந்த 14 கிலோமீட்டரு
நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோம். சரிங்களா? இப்ப இது வந்து 522 கிலோ போகுது. அதனால வந்து நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் வரும். பிளஸ் வந்து ரன்னிங் டைம் அதுவும் எக்ஸ்ட்ரா வரும். நீங்க எவ்வளவு நேரம் டிராஃபிக்கா இருக்கீங்களோ, அத பத்தி பிரச்சனையே கிடையாது. அதே மாரி ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க நான் சாப்பிட்டு வரேன், டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னாலும் வெயிட் பண்ணாலும், அதுக்கு உண்டான சார்ஜஸ் வரும். இதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால நீங்க வந்து பிக்கப் அண்ட் டிராப் மட்டும் போடுவோம் அப்படிங்கிறத பத்தி நீங்க இது பண்ணிக்கிற வேண்டாம். சரிங்களா? இப்ப வந்து இத நம்ம அரைவ் பண்ணியாச்சு. அரைவ் பண்ணிட்டு, அப்போ வந்து 25, 79 ஓடிபி. ஓடிபி போட்டு ஸ்டார்ட் பண்ணும். இதே அதே தான் கிலோமீட்டர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும். கரெக்ட்டான கிலோமீட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுவும் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போடாதீங்க. எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போடாதீங்க. தயவு செய்து எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போடாதீங்க. சரியான கிலோமீட்டர் போட்டு ஆரம்பிங்க. ஏன்னா, எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போட்டு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆகி போய் கம்ப்ளைண்ட் எதுவும் ஆகி போச்சு அப்படின்னா, நீங்க எதுக்கு உங்க உங்க சேஃப்டிக்காண்டி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங் கிலோமீட்டர், குளோசிங் கிலோமீட்டர் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணும். 25, 79, 25, 79 கிலோமீட்டர் எவ்வளோ ஆகுது? தோராயமா 100 போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல அப்போ இப்ப பார்த்தீங்கன்னா, 100 குடுத்தாச்சு. இப்ப எண்டு கிலோமீட்டர் நம்ம குடுக்குறோம். எண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 120 குடுக்குறோம். 120 குடுத்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா, அதோட ஃபேர் வந்து ஜாஸ்தி தான் வரும். 522ன்றது இப்ப அதோட ஜாஸ்தி தான் ஃபேர் வந்துருக்கு. சரிங்களா? எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எல்லாமே வந்து இந்த டைம் வெயிட்டிங் டைம் ஒன்று இருக்கு. அது வரும். டைம் பிரைஸ் வரும். அ இது வந்து அங்க போ சொன்னாங்க. அதனால வந்து டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே வந்து எக்ஸா டைம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இத பத்தி பிரச்சனையே கிடையாது. இந்த புக்கிங் வந்து தாராளமா நீங்க எடுக்கலாம். நன்றி. ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து அட்வான்ஸ் புக்கிங்கிறது இதில் வந்து எங்கே உட்காந்துருக்கும் எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங்கெல்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2-3 புக்கிங் போட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் புக்கிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேருமே போட்டிருக்கேன். ஒன்று ரவுண்ட் ட்ரிப்பு, அவுட் ஸ்டேஷனில் ரவுண்ட் ட்ரிப்பு என்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்து எடுங்க. அதாவது சென்னை ஓஎம்ஆர்லேருந்து திருவண்ணாமலை ட்ராப்பு செடான் வண்டி என்ன கிலோமீட்டர் ஓடுது, என்ன ஃபேர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தே நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா அந்த வாடகை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒன் வே இனோவா கிறிஸ்டாக்கு ஒன் வே அவுட் ஸ்டேஷன் அமௌண்ட்டு, எப்போ பிக்கப்பு, எங்கேருந்து பிக்கப்பு, எங்கே ட்ராப்பு, திண்டிவனம் ட்ராப்பு, சென்னை ஓஎம்ஆர்லேருந்து திண்டிவனம் ட்ராப்பு. பிக்கப் அப்செட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் விட்டுருங்க, வேறவங்க அப்செட் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி லோக்கல் சென்னை லோக்கல் பிக்கப்பு, பிரேம் செடானு லோக்கல் பிக்கப்பு, எவ்வளோ அமௌண்ட்டு, எப்போ பிக்கப்பு, சென்னை சென்னை ஓஎம்ஆர் பிக்கப்பு, சென்னை ஏர்போர்ட்டு ட்ராப்பு எவ்வளோ வேணுமோ. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இதில் வந்து 100 வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும். டோலுக்கு 40 நீங்கள் ட்ராப் பண்ணாலும் 40 பிக்கப் பண்ணிட்டு வந்தாலும் அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாலும் 40 எக்ஸ்ட்ராவே இருக்கும். இதில் வந்து சார்ஜஸ்ன்னு போய் சொல்லிட்டு கொடுப்பாங்க. 100 சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. 60 ஏர்போர்ட் சார்ஜஸ்ஸு, 40 பார்க்கிங் சார்ஜஸ், மொத்தத்தில் 100 சர்ச் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 100 கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதனால் இதில் வந்து டோலுக்குன்னு சொல்லி தனியாக கஸ்டமர்கிட்ட வாங்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் 100 எக்ஸ்ட்ரா கொடுக்குறது இல்லை. பிக்கப் பண்ணாலும் சரி, ட்ராப் பண்ணாலும் சரி 100 எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? இது ஏர்போர்ட் பிக்கப்பு. இது வந்து ஏர்போர்ட் பிக்கப்பு. நீங்கள் எங்கே பிக்கப் பண்ணுறீங்க எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். இதில் வந்து நீங்கள் பிக்கப் பாயிண்ட் வந்து அப்செட் பண்ணிட்டு அரைவல் கொடுத்துருங்க. அரைவல் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் அரைவல் இது எங்கே பிக்கப்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட் பிக்கப்பு நீங்கள் முதல்ல அமௌண்ட் கட்டு என்னங்கிறத பார்க்குறேன். துறைப்பாகத்திலிருந்து சென்னை ஏர்போர்ட்டு ட்ராப் அரைவல்
அரைவல் பண்ணியாச்சு. அரைவல் பண்ணிட்டு லோடு எவ்வளோ வந்துச்சுன்னா 694 694 வந்துச்சு. சரிங்களா? இது வந்து இன்க்ளூடிங் வந்து சேர்த்து தான் 694 வந்துருக்கு. சரிங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15 வரும். ஸ்டார்ட் அதே இது கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் ஸ்டார்ட். இங்கிட்டு வருவோம் 130 + 14 144 பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் ஓடிட்டு 14 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து 14 கிலோமீட்டர் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. லொக்கேஷன் எடுத்தீங்கன்னா, நீங்க டிராப் பாயிண்ட் வந்து கரெக்டா வந்து ஏர்போர்ட் டிராப் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து சக்சஸ் பீஸ் பொறுத்து 100 சரிங்களா? இதை வந்து டிராப் பாயிண்ட் நான் இங்கனே டிராப் பண்ணோம்னா அது வந்து 100 சக்சஸ் பீஸ் வந்து ஏறணும். சரிங்களா? இதுல வந்து நீங்க டிராப் பாயிண்ட் வந்து கரெக்டா வந்து ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் எடுத்துக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்ச் ஃபீஸ் வந்து 100 கொடுத்துட்டு உங்களுக்கு அது 60 ரூபா 50 ரூபா போதுக்கும் 50 ரூபா சர்வீஸ் ஃபீஸுக்கும் அது ஆயிடும். சரிங்களா? இதுதான் ஏர்போர்ட். இப்போ நான் ஏர்போர்ட் சொல்லி போட்டாலும் அதே தான் வரும். ஏன்னா இந்த டிக்கெட் எங்கேருந்து பண்ணுறோம் அதுதான் வரும். ஏர்போர்ட் வேணால் போட்டு பார்க்குறேன் சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா பிக்கப் பாயிண்ட் வந்து சென்னை ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அது வந்து ஏர்போர்ட் வரைக்கும் பிடிச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் பேசும்போது நிறைய ஓகேவா ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்ச்சஸ் பீஸ் வந்து சென்னை ஏர்போர்ட் பிக்கப்பு ட்ராப் இருந்தால் ஒரு 14 நிமிஷத்தில் ட்ராப். அதனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சர்ச்சஸ் பீஸ் ஏர்போர்ட் இனோவா எத்தனை ஹவர்ஸ் பேக்கேஜ் இது ஹவர்லி பேக்கேஜ் ரெண்டல் பேக்கேஜ் 4 hours 40 கிலோமீட்டர்ஸு. எப்போ பிக்கப்பு அமௌண்ட்டு பிக்கப் பிளேஸு இது வந்துடும். ஆனால் அது மட்டும் பிக்கப் லொக்கேஷன் வந்து நம்ம தான் தேடி போகணும். அதில் பிக்கப் லொக்கேஷன் வராது. இதை அப்செட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை மற்ற டிரைவருக்கு விட்டு கொடுத்துக்கலாம். இதான் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கு. இப்போ வந்து அட்வான்ஸ் புக்கிங் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிங்க. இது வந்து அப்செட் பண்ணிக்கலாம். அப்செட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எத்தனை ட்ரிப்பை வேணாலும் அப்செட் பண்ணிக்கலாம். இது ட்ரிப்பு நாளைக்கு வேணும், இந்த ட்ரிப்பு நாளை கழிச்சு வேணும் அப்படிங்கிறத பற்றி இதை நீங்கள் அப்செட் பண்ணிக்கலாம். ஆனால் டியூட்டியை வந்து கரெக்டாக வந்து எடுத்துடணும். எடுக்காமல் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் உடனே கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இது வந்து எல்லா ட்ரிப்புமே மொத்தமாக ஒரு ட்ரிப்போ எல்லாமே இந்த ஒரு அவுட் ஸ்டேஷன் எடுத்தீங்கன்னா எல்லா ட்ரிப்புமே அப்செட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பு வந்து மறுபடியும் உங்களுக்கு இருக்காது, வேறு டிரைவருக்கு போயிடும். அடுத்து அட்வான்ஸ் புக்கிங்கிறது உங்களுக்கு கம்மியாயிடும், வர்றது கம்மியாயிடும். சரிங்களா? இதை கேன்சல் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து அரைவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரிப்பு வந்து முன்னாடி வந்துடும். இந்த இடத்துக்கு வந்துடும். ட்ரிப்பு முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து கேன்சல் நீங்கள் கொடுக்கலாம். ஏதோ ஒரு உங்களுக்கு உண்டான எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணலாம். மித்தபடி வந்து சும்மா கேன்சல் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா?
அவ்வளோதான் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணாமல் பாருங்கள், அப்செட் பண்ணுங்கள். பிக்கப் அட்வான்ஸ் பிக்கப் என்னென்ன பிக்கப் இருக்கிறத பார்த்து டியூட்டி பார்த்து எடுத்துக்கோங்க. இதனால் வரைக்கும் தான் இப்போ இத்தனை நாள் வரைக்கும் தான் டியூட்டி வந்து உங்களுக்கு வந்து நிப்பாட்டி வச்சுருந்தோம். இனிமேல் உங்களுக்கு சரளமாக டியூட்டி வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கப்படும். நன்றி. நண்பர்கள் பாருங்கள், இது வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து அவங்க ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் 4 மணிக்குள்ளே 4 மணி 5 மணிக்குள்ளே வந்து அவைலபிளாக இருக்கும், அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையிலத்துக்குள்ளே அப்டேட் ஆயிரும். சரிங்களா? அப்டேட் உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லை எனக்கு இப்போதைய இப்போயே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் டிரைவுக்கு போகும். அதில் போயிட்டு ஆப் ரிலீஸ் 17 இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணணும். நான் டவுன்லோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன். ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் வச்சுருக்கிறேன். இப்போ அப்டேட் கேட்கும். நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து மோர் டீட்டெயில் இருக்கும். அதை கொடுத்துட்டு இன்ஸ்டால் வித்தவுட் ஸ்கேனிங் அதை கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ வேணுங்கிறவங்க இப்பயே வேணுங்கிறவங்க பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு நாளைக்கு வந்தாலும் போதும் அப்படின்னுங்கிறவங்க நாளைக்கு கூட அப்டேட் பண்ணிக்கோங்க. நன்றி. பாருங்கள்.